தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நந்தினி அம்மா, அம்மா வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. எங்க சூர்யா இன்னும் வரலையா? எங்க இருக்கான்? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் வருவாரு. ஓ சரி சரி. அம்மா திட்டினதை பத்திலாம் நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத. சரிங்கம்மா. அவங்க எப்பவுமே இப்படிதான், மனசுல பட்டதை படப்படன்னு பேசிட்டு கோவமா திட்டிடுவாங்க. பரவாயில்லம்மா, அவங்க என்னோட முதலாளி அம்மா, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? நான் அப்பவே அதை மறந்துட்டேன். சரி சரி சரி. சரி நந்தினி, அந்த அந்த சீர்வரிசை கொடுக்க வந்தீங்கல்ல, அதுல அதுல ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் எங்க எடுத்தீங்க? அதுமா புது டிசைன்லாம் வந்தா ஒருத்தர் கால் பண்ணுவார்ல உங்களுக்கு, அவரோட கடையில தான் எடுத்தது. அது அழகா, அந்த புடவை அழகா இருந்துச்சு. அதோட விலை என்ன? ஒரு 10,000க்கு மேல இருக்குமா. கரெக்டா விலை தெரியல எனக்கு. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. அது அப்ப பாக்கும்போது லைட்டா தான் அந்த டிசைனை பார்த்தேன். டிசைன் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஆமாம்மா, ரொம்ப நல்ல டிசைன் தான். அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கினது. பாக்குறீங்களா? காட்டேன், புடவைய காட்டேன். இருங்க. என்னங்கம்மா, பாருங்க. வாவ், கொடுங்க கொடுங்க. தேங்க்ஸ். வாவ், சூப்பர் டிசைன். ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். சூப்பரா இருக்கு. ஆமாம்மா, நீங்க கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாமா, எனக்கு தெரியும். அப்ப இந்த புடவை என்கிட்ட இருக்கட்டும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை? அது உங்க அம்மா பார்த்துட்டா எதுவும் நினைப்பாங்க. ஏன்னா வேண்டான்னு சொல்லி இப்பதானே தூக்கி வீசிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்னை இப்பவே கையோட கட்ட போறது இல்ல. ஒரு 4-5 நாள் கழிச்சு கட்டினா எங்க அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, மறந்தே போயிடும். அப்படின்னா சரிம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா ஒரு நிமிஷம். என்னது? கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. சரி. அப்பா, என்ன என்ன இது? ஆஃப்டர் ஆல் ஒரு புடவை, அதுக்கு போய் அவகிட்ட சரண்டர் ஆயிட்ட. அப்புறம் குழஞ்சு குழஞ்சு வேற பேசுற. விட்டா உறவு முறை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவ போலயே. ஆமா, இப்படி ஒரு புடவை உன்னால வாங்க முடியாதா? இல்ல காசு இல்லையா? அவ கிட்ட போய் எதுக்கு நிக்கிற? அதுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துகிட்டா அவ எப்படி உன்னை மதிப்பா? ஏய், என்ன உன் வயசுக்கு நீயே இந்த அளவுக்கு யோசிச்சா நான் இன்னும் எவ்வளோலாம் யோசிச்சிருப்பேன். இது ஒன்னும் சாதாரண புடவை இல்ல. அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், அடையாளம். இப்ப நான் மட்டும் இந்த புடவைய வாங்காம வந்திருந்தேன்னா சும்மா தானே கிடக்குதுன்னு அவ பாட்டுக்கு எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி காஸ்ட்லி புடவையெல்லாம் கட்டுறதுக்கு அவ பழக ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் அவளுக்கு அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் சூர்யா அவ ஆசைப்படுறாளேன்னு வாங்கிட்டு வந்து கூச்சிருவான். கொஞ்சம் கொஞ்சமா பணக்கார வாழ்க்கையோட டேஸ்ட அவ அனுபவிக்க ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் நடந்துடவே கூடாது. அதுக்காக தானே புடவை வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரா? இப்ப புரியுதா நான் எதுக்கு இதை பண்ணேன்னு? வந்துட்டேன் ஏதாவது சொல்றதுக்கு. தலடி. அக்கா சொல்றது லாஜிக்கலா கரெக்டா இருக்கு, ஆனா கன்ஃபியூஷனா இருக்கே.
ஓகே. டூட், என் மூஞ்சியை பார்த்தா குடிக்கார மாதிரியா இருக்கு? நோ, நெவர். ஐ அம் ஸ்டடி. ஓகே, இப்ப எப்படி அந்த தாய் குலத்துக்கு ரைடு விடுறேன்னு ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஓகே, ஸ்ட்ரைட்டா. ஓகே. ஐயோ ஐயோ, தேங்க்ஸ் டா செல்ல கூட்டி. என்னோட எல்லா கஷ்டத்துலயும் நீ தாண்டா என் கூட இருந்திருக்க. நான் விழக்கூடாதுன்னு தாங்கி பிடிக்கிற பாத்தியா? யூ கிரேட் டா ப்ரோ. ஓகே ஓகே மேன், பை. ஓகே, குட் நைட். சூர்யா, ஸ்ட்ரைட் ஸ்டடி. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? நீங்க குடிச்சா நானும் குடிப்பேன்னு சொல்லியும் அது நீங்க கண்டுக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அது எப்படி சார் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? என்ன பண்றேன்னு பாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு சூர்யா சார், ரொம்ப தப்பு. என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இத்தனை நாளா சந்தேகப்பட வேண்டாம்னு நினைச்சு விட்டேன். ஆனா இன்னைக்கு முழுசா குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. இப்போ நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் சார், அப்பதான் உங்களுக்கு புரியும். அத பண்ணிட்டா போதும். என்னப்பா? சீரியஸாலாம் பேசுறீங்க? பயம் வந்துச்சா? சூர்யா டேய். யாரு? டேடி, வந்துட்டான். என்ன என்ன டேடி, எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிருக்கீங்க? எங்களுக்கு வேற போக்கிடும். நாங்கள் அப்படியே கூடி உட்காந்து யாரை பற்றியா தப்பாக பேசிட்டு இருப்போம். உனக்கு என்னப்பா, நீ நான் உன்ன சரக்கு போட்டு வந்து எங்களை சைடிஸாக யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கும் சரக்கு தரமாட்டேன். என்ன டேடி, இந்த குரூப் வேற ஒன்னா இருக்கு, என்ன ஆச்சு டேட்? அக்களை பார்த்தியா? டேடி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இங்க எல்லாரும் எதுக்கு இப்படி அசம்பிள் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், ஏன் பொண்டாட்டி நந்தினியை எப்படி டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, ரஷ்யா உக்ரைன் வாரை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.